எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு உங்களுக்காகவே ஸ்வீடன் நாட்டுல இருந்து ஒரு தரமான சீரீஸை கொண்டு வந்திருக்கேன். ஒரு சைக்கோவால சின்ன வயசுல கடத்தப்பட்ட இந்த கதையுடைய ஹீரோயின் அகைன் அந்த சைக்கோ இன்னொரு குழந்தைய கடத்த அந்த சைக்கோ யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. சோ கடைசியா அந்த சைக்கோ யாரு கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுதான் முழு கதையே. சும்மா கிளைமேக்ஸ்ல வெறித்தனமான ட்விஸ்டோட இந்த சீரீஸ் செம்மையா இருக்கும். சோ மொத்தமே ஒரு 6 எபிசோடு தான் இந்த ஒரே வீடியோல நம்ம பாத்துறலாம். நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன தி கிளாஸ் டோம்ன்ற ஒரு ஸ்வீடிஷ் கிரைம் த்ரில்லர் சீரீஸை தான் பார்க்க போறோம். சோ கதையோட ஆரம்பத்துல லெஜ்லான்ற ஒரு குட்டி பொண்ணு, ஸ்வீடிஷ்ல இந்த லெஜ்லான்ற வார்த்தையை லைலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்மளும் லைலானே கூப்பிடலாம். சோ லைலா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற கேஷியர், லைலா என்ன நீ மட்டும் வந்திருக்க, அம்மா எங்க? அம்மா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றாங்களாம், வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால நான் கேர் சென்டர்ல இருந்துட்டு இப்பதான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேனே அப்படின்னு அந்த கேஷியர் கிட்ட சொல்லிட்டு லைலா வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அம்மா வரத்துக்கு லேட் ஆகும், கதவை திறக்கலான்னு பார்த்தா டோரு ஓபன்ல இருக்கு. அப்படின்னா அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு லைலாவும் உள்ள போயிட்டு அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா டக்குன்னு லைலாவை யாரோ வாயை பொத்துறாங்க. அவ்வளவுதான், லைலாவை கடத்திட்டாங்க. லைலா கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது லைலாவை ஒரு மீன் தொட்டி மாதிரி ஒரு கிளாஸ் டோம்குள்ள அந்த சைக்கோ அடைச்சு வச்சிருக்காரு. லைலா எவ்வளவு கத்துனாலும் வெளியே ஒரு சின்ன சவுண்ட் கூட கேட்காது. ஒன்னும் பண்ண முடியாத அந்த சின்ன பொண்ணு லைலா அப்படியே அந்த கிளாஸ் டோம் மேல கைய வைக்க 15 வருஷம் கழிச்சு ஒரு ஆபீஸோடைய கிளாஸ்ல அதே மாதிரி கைய வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம லைலா இப்ப பெரிய பொண்ணா ஆயிட்டாங்க. அந்த சைக்கோ கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிருக்காங்க போல. இப்ப நம்ம லைலா இந்த மாதிரி குழந்தைகளை கடத்துறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகளை கடத்துறவங்க எல்லாம் மென்டலி பாதிக்கப்பட்டவங்க. பிறக்கும் பொழுதே அவங்க கெட்டவங்களா கண்டிப்பா இல்ல, அவங்க வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள் தான் அவங்கள இந்த மாதிரி மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சைக்கோக்களை பத்திலாம் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனேயுமே நம்ம லைலாவுக்கு போன் கால் வருது அவங்க அப்பா கிட்ட இருந்து. லைலா அம்மா இறந்து போயிட்டாங்கம்மா, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனேயுமே லைலா ஷாக் ஆகுறாங்க. இவங்க அமெரிக்கால இருக்காங்க, அப்பா ஸ்வீடன்ல இருக்காரு. சீக்கிரம் உடனே நான் டிக்கெட்டை புக் பண்ணி வரேன்பா அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பி ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லைலாவுக்கு அந்த ஊருக்கு வரத்துக்கே கொஞ்சம் பயம்தான். ஏன்னா சின்ன வயசுல அந்த ஊர்ல தான் லைலாவை கடத்திருப்பாங்களே. ஆனா அம்மா இறந்து போயிட்டாங்க, கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு வேற வழி இல்லாம வராங்க. நேரா அவங்க வீட்டுக்கும் கதவை திறந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. லைலாவோட அப்பா உட்காந்து கம்முன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. லைலா உள்ள வந்தது கூட தெரியல, ஏன்னா அவருக்கு காது சரியா கேட்காது. திடீர்னு லைலாவை பார்த்துட்டு அவரு ஷாக் ஆகி, அம்மா லைலா வந்துட்டியா நீ வந்ததே எனக்கு தெரியல, சரி சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிக்கிறாரு. ஆக்சுவலா இவரு லைலாவுடைய உண்மையான அப்பாலாம் கிடையாது, இவரு லைலாவை வளர்த்தவரு. இன்னும் சொல்ல போனா லைலா கடத்தப்படும் பொழுது இவர் போலீஸ் ஆபீசரா இருந்தவரு. அந்த கேஸை இவரு தான் நடத்தினாரு. வீட்டுல லைலா சின்ன பொண்ணா இருந்த போட்டோ, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் போட்ட பிளான் எல்லாமே இருக்கு. அதை லைலா பார்க்கும் பொழுது சின்ன வயசுல அந்த சைக்கோவால கடத்தப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் லைலாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு வழியா இவர் லைலாவை காப்பாத்திடுறாரு. ஆனா அந்த சைக்கோவை பிடிக்க முடியல. இன்னைக்கு வரைக்குமே அப்பாவோட மனசுல அந்த சைக்கோவை பிடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதுக்கப்புறமா லைலாவை இவரே வளர்த்து இத்தனை வருஷங்களா பாத்துக்கிறாரு. இப்ப அப்பா அவருக்கு வயசாகி ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்ப இவரு நார்மலான ஒரு ஆள் தான். அந்த சைக்கோ கிட்ட இருந்து நம்ம லைஃபையே காப்பாத்திருக்காரு அப்படின்றதுனாலயே லைலாவுக்கு அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் பாவம் வீட்டுக்குள்ளேயே இருக்காரா, அப்பா நான் தான் வந்துட்டேன்ல, வாங்க ஃபிஷிங் போலாம் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்கிறாங்க. அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு மைன் இருக்கு போல, ஒரு சுரங்கம். அந்த சுரங்கத்தை விரிவுபடுத்துறாங்களாம். அதனால இப்ப இவங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஏரி பக்கத்துல இருக்கிற காடுன்னு எல்லாத்தையுமே அழிக்க போறாங்களாம். அதை நினைச்சு இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப சோகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. லைலா தூங்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைக்கோ கடத்தினது திரும்ப ஞாபகம் இன்னைக்கு வரைக்குமே அவங்க அதால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது, இறந்து போன அம்மாவுக்கு ஃபியூனரலும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே வந்திருக்காங்க. அப்பா இருக்காருல்ல, அவருக்கு ஒரு பிரதர் இருக்காரு, ஒரு மொட்டத்தல. அவரு பேரு தாமஸ். இப்ப அவரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஃபியூனரலும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபியூனரல்ல நம்ம லைலா நோட் பண்றாங்க, லைலாவோடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு அவங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாவே இருக்காங்க. அதனால தனியா மீட் பண்ணி என்னன்னு கேட்கும்போதுதான் இந்த சுரங்கத்தை விரிவுபடுத்த போறாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட பண்றதே நம்ம லைலாவோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லைலா இங்க பாரு, இந்த ப்ராஜெக்ட் மூலியமா எவ்வளவு நல்ல பலன் கிடைக்கும் தெரியுமா? இந்த ஊருக்குள்ள இருந்து இந்த மக்கள்லாம் என்ன பண்ண போறாங்க, இந்த ப்ராஜெக்டை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கார்ல வந்தா முட்டையை தூக்கி அடிக்கிறாங்க என் மேலலாம். இங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க
அப்படின்னு சொல்றாங்க. அதோட லைலாவோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அலிஷியா அப்படின்னு ஒரு பொண்ணும் இருக்காங்க. சோ அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு அலிஷியாவை என்னோட அம்மா வீட்டுல நான் விட்டுறேன், நீ அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வா, நம்ம ஜாலியா பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. லைலாவும் ஓகேன்னு சொல்றாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது, நம்ம லைலா திரும்பவும் அமெரிக்காவுக்கு போகணும். அதை நினைச்சு அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. லைலாவும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களையும் நான் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த நாள் ஆகுது, லைலா ஊருக்கு கிளம்பணும். கார்ல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு நேரா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா அவங்க வர சொல்லிருப்பாங்கல்ல. சரின்னு போய் பார்த்தா டோர்லாம் ஓபன்ல இருக்கு. லைலாவும் கூப்பிடுறாங்க, ஃப்ரெண்டு வர மாதிரியே இல்ல. சரின்னு லைலா உள்ள போறாங்க. சவுண்ட் அதிகமா வச்சு சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. நேரா உள்ள பாட்டப்ல போய் பார்க்கும்போதுதான் அவங்களோட ஃப்ரெண்டு மோசமான முறையில இறந்து போயிருக்காங்க. அது ஒரு கொலை. அவ்வளவுதான், லைலா பயந்து போயிடுறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண அவரோட பிரதர் தாமஸ் போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்ணி உடனே ஆட்கள்லாம் இங்க வந்துடுறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு இறந்து போன நம்ம லைலாவுடைய ஃப்ரெண்டோடைய அம்மாவும் அங்க வராங்க. ஆனா அவங்களோட அந்த அலிஷியான்ற பொண்ணு இல்ல. ஏன்னா அலிஷாவை வந்துட்டு அம்மா கிட்ட விட்டுட்டு வரேன் தானே சொன்னாங்க. ஆனா அம்மா மட்டும் தான் தனியா வந்திருக்காங்க. அப்ப அலிஷா எங்கன்னு தேடும்போதுதான் அலிஷா காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சோ அதனால பக்கத்துல இருக்கிற காடுகள்ல அலிஷாவை எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லைலாவும் சேர்ந்து தேடுறாங்க. ஏன்னா லைலாவுக்கு எந்த விஷயம் ஞாபகம் வருதுன்னா, கரெக்டா இவங்க அலிஷாவுடைய வயசுல இருக்கும்போதுதான் ஒரு சைக்கோ இவங்களை கடத்திருப்பான். ஒருவேளை அதே சைக்கோ கடத்திருப்பானோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது இவங்களுக்கு. சோ இதை பத்தி ஒரு பாலத்துக்கிட்ட நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அதே சைக்கோ தான் எப்படி லைலாவை ஒரு கிளாஸ் டோம்குள்ள அடைச்சு வச்சிருந்தாரோ அதே மாதிரி அலிஷியாவும் அந்த கிளாஸ் டோம்குள்ள இருக்காங்க. பயங்கரமா கத்துறாங்க. ஒரு சவுண்டு கூட வெளியே கேட்கவே இல்லை. ஸோ லைலாவுடைய ஃப்ரெண்டை கொன்னது யாரு, அந்த லைலாவுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு அலிஷியாவை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கணும். லைலாவுடைய அப்பாவோட பிரதரான போலீஸ் ஆஃபீஸர் தாமஸ் வந்துட்டு அவருக்கு யாரு மேல டவுட் வருது அப்படின்னா, இறந்து போன அந்த ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் மேலதான். ஸோ அவரை விசாரிக்கும் பொழுது அவர் ரொம்ப காமா இருக்காரு. அதோட வீட்டில் டைவர்ஸ் பேப்பரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூல இவர் தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு டவுட்ல தாமஸ் வந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் காணாம போன அலிஷியாவை பத்தின ஒரு விஷயம் தெரிய வந்து லைலா அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறாங்க அந்த ஊர்ல இருக்கிற சுரங்கத்தோடைய என்ட்ரன்ஸ்க்கு. நார்மலா லைலாவை அந்த இடத்துக்குலாம் விட மாட்டாங்க. ஆனா லைலாவுடைய அப்பா வந்து ரிட்டையர் ஆன ஒரு போலீஸ்ன்றதுனால அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா காணாம போன அலிஷியாவுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு. இதை பார்க்கும்பொழுது லைலாவுக்கு அவங்க சின்ன வயசுல காணாம போன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதனால எப்படியாவது அலிஷியாவை கண்டுபிடிச்சே ஆகணும்னு லைலாவும் அவங்க அப்பாவை கூட்டிட்டு நேரா இறந்து போன லைலாவுடைய ஃப்ரெண்டோடைய அம்மா இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி இறந்து போன உங்க பொண்ணுக்கு இடையில எதுவும் பிரச்சனை வந்துதா, சந்தேகப்படுறீங்களா யாரு மேலேயாவதுன்னு சொல்லி கேட்க அவங்களுக்கு வந்து யாரு மேலேயும் டவுட் இல்ல. ஆனா அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு. ரூஃபை சரி பண்றதுக்கு சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆளுங்கலாம் வந்தாங்க. அதுல ஒருத்தருக்கு அலிஷியாவை ரொம்ப பிடிச்சி போய் அலிஷியாவை நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தாரு. ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தாரு. மேபி அவர் ஏதாவது பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்ல சோ இவங்களுக்கும் க்ளூ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரை பார்க்கலான்னு போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி போலீஸ் ஆபீசர் தாமஸ் கிட்ட சொல்லணும்ல, அவருக்கு கால் பண்ணா அவர் காலை எடுக்காம கண்டுக்கவே மாட்டாரு இவங்கள. சரின்னு இவங்களே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரை மீட் பண்றாங்க. அவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவரும் உண்மையை ஒத்துக்கிறாரு. நான் அந்த பொண்ணு கிட்ட பேசணும் தான், வீடியோலாம் எடுத்தேன் தான், ஆனா அது எனக்காக கிடையாது. அலிஷியா வயசுல எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவ அப்ராட்ல இருக்கா. சோ அதனால அலிஷியா கிட்ட வீடியோவை எடுத்து என்னோட பொண்ணுக்கு அனுப்புவேன். அப்படியே பேசிக்கிட்டாங்க. சோ என் பொண்ணுக்காக தான் அலிஷியாவை பேச சொல்லி நான் வீடியோ எடுப்பேனே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு போன்ல அந்த வீடியோஸ் எல்லாம் காட்டுறாரு. அப்படி அலிஷியா ஒரு வீடியோல பேசும்பொழுது வீட்டுக்கு பின்னாடி யாரோ ஒரு பர்சன் வர மாதிரி தெரியுது. அது இறந்து போன நம்ம லைலாவுடைய ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் கிடையாது, வேற ஏதோ ஒரு ஆளு. சோ இந்த விஷயத்த போலீஸ் ஆபீசர் தாமஸ், அதாவது நம்ம லைலாவுடைய அப்பாவோட தம்பி, அவரு கிட்ட போயிட்டு காட்டுறாங்க. ஆனா அவர் அதை பார்த்துட்டு கண்டுக்காம, இங்க பாருங்க கொலைகாரன் கண்டிப்பா இறந்து போன அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் தான், அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அவரையே தான் விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. தவிர இந்த வீடியோல இருந்த அந்த பர்சனை பத்தி அவர் கண்டுக்கவே மாட்டாரு. சரின்னு லைலாவும் அப்பாவும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க லைலா ஒரு பர்சனை மீட் பண்றாங்க. காணாம போன அந்த அலிஷியா பொண்ணை வந்து காட்டுக்குள்ளலாம் தேடுற அந்த டீம்ல ஒர்க் பண்ற ஒருத்தர். அவரு நம்ம லைலாவை பார்த்து, நீங்க எழுதின ஆர்டிக்கல்லாம் நான் படிச்சிருக்கேன், ஆக்சுவலா நான் உங்க ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம லைலா கூட நல்லா பேசிட்டு ஒரு இன்ட்ரோ ஆயிட்டு அங்க இருந்து போறாங்க. சோ அன்னைக்கு நைட்டு அந்த ஊருடைய சர்ச்ல இறந்து போன நம்ம லைலாவுடைய ஃப்ரெண்டுக்கு இறுதி மரியாதை மாதிரி நடக்குது. அதுல நம்ம லைலா கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டோடைய போட்டோவை பார்த்த உடனேயுமே சின்ன வயசுல நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம லைலா தப்பிச்சு அங்கிருந்து வேகமா ஓடி வராங்க. ரோட் சைடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 பேரு லைலா
லைலாவை காப்பாத்துறாங்க. இந்த விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதனால வீட்டுக்கு போயிட்டு பழைய போட்டோஸ், ஃபைல்ஸ், நம்ம லைலாவை வந்து விசாரிச்சிருப்பாங்களே சின்ன வயசுல, அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ஆக்சுவலா அது ஒரு சைக்கோ. அந்த சைக்கோ வந்துட்டு நம்ம லைலா மாதிரியே அதுக்கு முன்னாடியே நிறைய பசங்களை பிடிச்சு அவங்கள அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. ஸோ மேபி அதே சைக்கோ பண்ண வேலையா தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி லைலாவுக்கு தோணும் பொழுது டக்குன்னு அவங்க வீட்டுக்கு லைலாவோட அங்கிள், அதான் அப்பாவோட பிரதர் தாமஸ் வராரு. ஸோ அவரு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம லைலா வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவர்கிட்ட இருந்து ஒரு வீடியோவை பார்த்திருப்பாங்கல்ல, ஃப்ரெண்டோட வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருப்பாருன்னு, அது வேற யாரும் இல்ல நான் தான் அப்படின்னு இந்த தாமஸ் சொல்றாரு. இவருக்கும் நம்ம லைலாவோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு நாங்க 2 பேரும் ஒன்னா வாழலான்னு இருந்தோம், ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்தது, நான் கண்டிப்பா எதுவும் பண்ணல, ஆனா அவளோட ஹஸ்பண்ட் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, அதனாலதான் அந்த ஹஸ்பண்ட் மேல இவருக்கு சரியான டவுட். ஸோ இப்படி இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்க காணாம போன அந்த அலிஷா பொண்ணுடைய பாட்டி, அவங்களுக்கு காணாம போன அலிஷாவை யாரோ வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை பாக்குற பாட்டி ரொம்பவே பயந்து போறாங்க. இந்த விஷயத்த போலீஸ்லயும் இன்ஃபார்ம் பண்ண நம்ம போலீஸ் ஆஃபீஸர் தாமஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ல இறங்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு டவுட் யார் மேல இருக்குன்னா, இறந்து போன அலிஷாவுடைய அம்மாவோட ஹஸ்பண்ட் மேலதான் இருந்தது. ஆனா இப்ப இவர் மேல சந்தேகப்பட முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த அலிஷாவை கடத்தின அந்த ஆளு பாட்டிக்கு வீடியோவை அனுப்பும் பொழுது அந்த ஹஸ்பண்ட் போலீஸ் கஸ்டடியில இருந்தாரு அப்படின்னா அவர் அனுப்பியிருக்க வாய்ப்பு இல்ல, வேற ஒருத்தன் தான் கடத்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம தாமஸும் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அந்த அலிஷாவுடைய வீடியோவை காட்ட, அதை பாக்குற அலிஷாவுடைய அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த வீடியோல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கடத்தினவன் இவங்க கூட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இந்த வீடியோல அலிஷாவுக்கு எதுவும் ஆகல, சோ அப்படின்னா அலிஷா உயிரோட தான் இருக்கா, சீக்கிரமா அவளை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வருது. சோ இப்பொழுதைக்கு போலீஸ் ஆபீசர் தாமஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த டவுன் மக்களுக்கு புதுசா வர அந்த மைன் ப்ராஜெக்ட் சுத்தமா பிடிக்கவே இல்லை, மேபி அதனால உங்க குழந்தைய யாராவது கடத்தி இருக்கலாம், சோ உங்க ஃபேமிலி மேலேயே எல்லாரும் வெறுப்புல இருப்பாங்க, அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டே அந்த டவுன்ல சர்ச்சில் ஒரு கூட்டம் நடக்குது. அலிஷா காணாம போனதுனால அந்த கேஸ் நடந்து முடிக்கிற வரைக்கும் மைன் ப்ராஜெக்ட பாஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதோட ரீசெண்டா அந்த சுரங்கத்துடைய கழிவு நீர் பைப் லைன்ல வந்துட்டு ஒரு லீக் ஆகி அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமா போய்கிட்டு இருக்கு. யார் அதை டேமேஜ் பண்ணாங்கன்னே தெரியல. இதை கேட்டு அங்க இருக்கிற சில பேர்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வரவே கூடாது, இந்த சுரங்கம் வந்தா ஏரி, காடு, மலை எல்லாமே அழியும் நினைக்கிறாங்க. சோ அலிஷாவுடைய பாட்டி இருக்காங்களா, அவங்க பேரு கிறிஸ்டினா. சோ அவங்க தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் கிட்ட சொல்றாங்க. ஆனா மக்கள் எதிர்த்து பேசுறாங்க. உங்க பேத்தி காணோம்னா சுரங்க வேலையை நிப்பாட்டிடுவீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நிப்பாட்ட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அங்க நம்ம லைலாவும் லைலாவுடைய அப்பாவும் இருக்காரு. அப்பா தான் வந்துட்டு சமாதானப்படுத்துறாரு. ஏன்னா அவரும் இந்த டவுன்காரர் தான். பாட்டி கிறிஸ்டினாவும் அங்க இருந்து வந்துடுறாங்க. இப்ப இந்த டவுன்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஆளுங்க யாருன்னா நம்ம லைலாவும் அவருடைய அப்பாவும் தான். அவங்க வீட்லயே இவங்க ஸ்டே பண்றாங்க. காணாம போன அலிஷாவுடைய அப்பா இருக்காருல, அவரோட பேர் வந்து முகமது. அவரு லைலா கிட்ட இங்க என்னதான் ப்ராப்ளம், ஏன் இப்படி பண்றாங்க, அலிஷாவை கடத்தினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, லைலாவும் எனக்கும் வந்து தெரியல, மேபி அந்த சுரங்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல, ஒருவேளை அந்த சுரங்க வேலையை மொத்தமா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா லைலாவை விட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா விண்டோல ஏதோ ஒண்ணு படுது. என்னடான்ட்டு இந்த முகமது வெளியே போய் பாக்குறாரு. பார்த்தா இறந்து போன ஒரு பறவை ஒண்ணு, அதை யாரோ தூக்கி அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா டவுன்ல அந்த சுரங்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான். லைலாவும் இதை பாக்குறாங்க. முகமது என்ன சொல்றாருன்னா, என் அலிஷா மட்டும் கிடைக்கட்டும், அவளை யாரு கடத்தினாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு செம்ம கோவத்துல இருக்காரு இவரு. அதோட அந்த கடத்தல்காரன் அனுப்புன அலிஷாவுடைய வீடியோவையே முகமது திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ யாரு நம்ம பொண்ணை கடத்திருப்பா அப்படின்னு இவரே கண்டுபிடிக்கணும்ட்டு இறந்து போன அவரோட ஒய்ஃபோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தேடும் பொழுதுதான் ஒரு புக்கை ஒண்ணுதான் பாக்குறாரு. அதை பார்க்கும்பொழுதே இவர் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம ஒய்ஃபுக்கு யாரோ ஒருத்தன் கூட அஃபேர் இருக்குன்ட்டு. அது நம்ம இன்ஸ்பெக்டர் தாமஸ் தான். ஆனா இந்த முகமதுக்கு தெரியாதுல்ல. சோ அதனால அந்த பர்சன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தேடும் பொழுது அப்ப மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியே சில ஆட்கள் இருக்காங்க. அவங்க முகமத ஒழுங்கு மரியாதையா அந்த சுரங்க வேலையை ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா அவ்வளோதான்னு சொல்லி முகமதை பயங்கரமா அடிச்சு போட்டுடுறாங்க. ஸோ முகமதும் தாமஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட லைலா கிட்ட முகமது வந்துட்டு, இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப், அதான் உன் ஃப்ரெண்டு, அவ யாரு கூடவோ அஃபேர்ல இருந்திருக்கா, யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, லைலாவுக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் ப்ராப்ளம் இன்னும் அதிகமாக கூடாதுன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் முகமது வந்துட்டு அந்த நோட் புக்கை நம்ம தாமஸ் கிட்டேயே கொடுத்து, இந்த மாதிரி ஒரு அஃபேர்ல இருக்கா என்னோட ஒய்ஃப், அந்த ஆளு ஒரு வேளை என் ஒய்ஃபை கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவரே அந்த நோட் புக்கை வாங்கி சரி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு வைக்கிறாரு. இந்த நேரத்துல லைலா கிட்ட அந்த டவுன்ல இருக்கிற ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்க பேரு ஐனோ, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு
கொஞ்ச நாளைக்கு காணாம போயிட்டாராம். திடீர்னு வந்தாராம் நிறைய பணத்தோட. இப்ப திரும்பவும் அவர் எங்க போனாருன்னே தெரியலையா. ஒருவேளை என் ஹஸ்பண்ட் அலிஷாவை கடத்தி இருக்கலாம், என் ஹஸ்பண்டோடைய அப்பாவோட கேபின் ஒன்று இருக்கு, அங்கதான் அந்த ஆள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல லைலாவும் ஐனோவும் வந்துட்டு அந்த கேபினுக்கு போறாங்க. அந்த ஐனோவுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து விட்டுட்டு போக முடியாதுல்ல, அதனால லைலா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டு இவங்க கேபினை போய் பார்க்கும்போது அந்த கேபின்ல தான் அந்த ஐனோவுடைய ஹஸ்பண்ட் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அவரு அலிஷாவை கடத்தவே இல்லை, ஆனா அவரு ஒரு வேலை பார்த்திருக்காரு. அந்த சுரங்கத்துல வர கழிவுநீர் பைப்பை டேமேஜ் பண்ணது இவர்தான். அதை பண்ண சொல்லி மெயில்ல ஏதோ ஒரு மர்மமான ஆளு நிறைய பணம் அனுப்பியிருக்காராம். ஸோ உடனே இவரை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைக்க அந்த பணம் வந்த மெயிலு அப்புறம் அலிஷாவுடைய வீடியோ வந்த அந்த ஐபி அட்ரஸ் ரெண்டும் மேட்ச் ஆகுது. ஸோ கடத்தல்காரன் தான் இது எல்லாத்தையும் பண்ண சொல்லியிருக்கான். ஆனால் என்ன, அந்த ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு என்கிரிப்ட் ஆகியிருக்கு. ஸோ அப்புறம் லைலா வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் தானே அந்த ஐனாவுடைய பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ள ஒரு குட்டி பொண்ணு இருக்கிற மாதிரி. அதை பார்த்த உடனே இவங்க ஷாக் ஆகுறாங்க. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு இந்த விண்டோ வழியா எக்கி அப்படின்னு ஒருத்தர் வந்து அவரு தான் வரைஞ்சாருன்னு சொல்ல உடனே லைலாவும் விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. யார் வந்தது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல அவங்களுக்கு. ஸோ சின்ன வயசில் நம்மளை கடத்தின அதே கிட்னாப்பர் தான் இந்த குழந்தைகளை கடத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி லைலா பயங்கரமாக பயந்து போய் சீக்கிரமாக அந்த ஆளை கண்டுபிடிக்கணும்னு இன்வெஸ்டிகேஷனில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் காணாமல் போன குழந்தைகள்லாம் யார் யார், அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு சொல்லி லைலா அவங்க அப்பா கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேஷனை பண்ணுறாங்க. ஏன்னா லைலாவுடைய அப்பா தான் லைலா கடத்தப்படும் பொழுது போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர், இந்த கேஸ் எல்லாம் பார்த்தவர். ஸோ அவரும் ஹெல்ப் பண்ண கடைசியாக ஒரு க்ளூவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கடத்தல்காரன் கடத்தின எல்லா குழந்தைகளுமே நல்லா நீளமான லைட்டா பிரவுனிஷான ஹேர் இருக்கிற குழந்தைங்க. ஆனா அந்த ஐனோன்ற லேடியோடைய பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை அந்த கடத்தல்காரன் கடத்தவே இல்லை, வெறும் டிராயிங்கை மட்டும் தான் வரைஞ்சிட்டு போயிருக்கான். ஏன் அந்த பொண்ணை கடத்தலனா, ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிளாண்ட் ஹேர். ஸோ ஹேரை வச்சுதான் அந்த கடத்தல்காரன் கடத்துறான் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அதை போலீஸ் ஆஃபீஸர் தாமஸ் கிட்ட நம்ம லைலா கொடுக்க, தாமஸும் நீ எதுக்காக இந்த கேஸ்ல இவ்வளோ இன்வால்வ் ஆகுறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி லைலாவை அந்த கேஸை விட்டு போக வைக்க தான் ஒரு ட்ரை பண்றாரு. அப்புறம் அந்த ஐனோன்ற லேடியோடைய அந்த குட்டி பொண்ணை போலீஸ்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து அந்த டிராயிங்கை வரைஞ்சிட்டு போனால அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணால சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஆனா அந்த ஆளோட கையில ரெட் கலர்ல ஒரு ஃப்ளவரோடைய டாட்டூ இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சோ இதை வச்சு அந்த கடத்தல்காரனை கண்டுபிடிக்கலான்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்பதான் போலீஸ்க்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. கடத்தப்பட்ட அந்த அலிஷாவுடைய வாய்ஸ் தான். என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட அந்த பொண்ணு கேட்கற மாதிரி. சோ அந்த கடத்தல்காரன் தான் அனுப்பியிருக்கான். இந்த வாய்ஸ் மெசேஜை ட்ராக் பண்ண முடியுமான்னு செக் பண்ணும் பொழுது அதை இவங்களால ட்ராக் பண்ண முடியுது. இந்த டவுன்ல இருக்கிற 87 வயசான ஒரு பாட்டியோடைய வீட்ல இருந்து தான் அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம லைலா வந்துட்டு ஒரு பர்சனை மீட் பண்ணிருப்பாங்கல்ல, நம்ம லைலாவோட ரிசர்ச்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. அந்த பர்சன் கூட இவங்க டேட்டிங் போக ஆரம்பிக்கிறாங்க. அவரோட இடத்துக்கு போயிட்டு இவங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க. சோ கொஞ்ச நேரத்துக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் பத்திலாம் நம்ம மறந்துட்டு ஜாலியா டைம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. லைலாவும் ஓகேன்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கடத்தல்காரனை பத்தி பேசுறாங்க. என் வீட்டுக்குள்ள வந்து அந்த குட்டி பொண்ணு கிட்ட நான் சின்ன வயசுல அந்த கிளாஸ்குள்ள இருந்த மாதிரியே டிராயிங்க வரைஞ்சிட்டு போயிருக்கான் அந்த கடத்தல்காரன் அப்படின்னு இவங்க சொல்ல உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, மேபி அது உண்மையான கடத்தல்காரனா இல்லாம கூட இருக்கலாம்ல, அந்த கடத்தல்காரனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவன மாதிரியே காப்பி அடிக்கிற இன்னொரு ஆளா கூட இருக்கலாம்ல இப்படின்னு அவரு சொல்லும்பொழுது டக்குன்னு லைலாவுக்கு போன் கால் வருது. அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி கடத்தல்காரன் எங்க இருக்கான் அப்படின்னு ஒரு அட்ரஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல லைலாவும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. டக்குன்னு அங்க இருந்து போகலாம்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. அந்த பாய் ஃப்ரெண்டு ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த கலந்து வச்சிருக்காரு. அப்படியே அந்த பாய் ஃப்ரெண்டோட கையை இவங்க பாக்குறாங்க. பார்த்தா சிகப்பு கலர்ல ஒரு ஸ்கார் இருக்கு. இதை தான் அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு டாட்டூ அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டா. அப்படின்னா வீட்டுக்கு வந்து டிராயிங்க வரைஞ்சிட்டு போனது இந்த பாய் ஃப்ரெண்டு தான். ஆனா இவரு உண்மையான கடத்தல்காரரு கிடையாது. அப்புறம் எதுக்காக தேவையில்லாம அந்த டிராயிங்க வரையணும்? இப்போ நம்ம லைலாவையும் மயக்க மருந்து கொடுத்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்டு நம்ம லைலாவை எங்கேயோ கடத்தி கொண்டு போக போறாரு. அதுக்கான வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லைலா என்ன பண்றாங்கன்னா வாயில கையை விட்டு அவங்க குடிச்ச ட்ரிங்க் எல்லாம் வெளியே கக்கிடுறாங்க. இதனால கொஞ்சம் அந்த மயக்கம் தெளிஞ்சு அங்கிருந்து தப்பிச்சு வேகமா போக ட்ரை பண்றாங்க. இதை புரிஞ்சுக்கிற அந்த பாய் ஃப்ரெண்டும் பின்னாடியே வர ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரால் லைலாவை கண்டுபிடிக்க முடியல. நல்ல வேலையா லைலா அந்த இடத்துல ஒரு கார் வருது. அது லைலாவுடைய அப்பா தான். அவரு லைலாவை காப்பாத்திடுறாரு, ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாரு. ஸோ நடந்த விஷயம்லாம் லைலா மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாய்
பாய் ஃப்ரெண்டை எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க, அவரு தான் கிட்னாப்பர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்தது இல்ல, அந்த மெசேஜ் ஒரு வயசான பாட்டி வீட்டுல தானே வந்தது. அது வந்து அந்த பாய் ஃப்ரெண்டோட பாட்டி வீடு தான். நம்ம லைலா அங்கதான் அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்துகிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவரு மயக்க மருந்து கொடுத்து லைலாவை கடத்த ட்ரை பண்ணாரு. லைலா தப்பிச்சிட்டாங்க. சோ அந்த வீட்டை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. கார்ல கயிறுலாம் இருக்கு. சோ லைலாவை கடத்தலான்ட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிருக்காரு போல. சோ பாய் ஃப்ரெண்ட் தான் கடத்தல்காரன்னு கன்ஃபார்ம் பண்ணி பாய் ஃப்ரெண்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவர் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டாரு போல. எங்க லைலாவையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க உடம்பும் நார்மலாக ஆரம்பிக்குது. அப்ப அவங்களுக்கு சில இல்யூஷன்லாம் வருது. அப்ப 12ன்னு நம்பர் போட்ட ஒரு கேபின் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசுல லைலா வந்து அவங்களுடைய உண்மையான அம்மா கூட அந்த கேபினுக்கு தான் ஹாலிடேவுக்கு போவாங்களாம். சோ அதுக்கப்புறமா தான் லைலாவை வந்துட்டு அந்த கடத்தல்காரன் கடத்திருப்பான். எங்க போலீஸோடைய படையே வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டை யாரோ கொலை பண்ணி தொங்க விட்டுருக்காங்க. இதை நம்ம லைலாவும் அந்த முகமதும் பாக்குறாங்க. சோ உண்மையான கடத்தல்காரன் தான் இந்த பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிருக்கணுமே. சோ இந்த கேஸ் ரொம்ப மோசமா போகுது அப்படின்றதுனால இந்த கேஸை பத்தி நல்லா தெரிஞ்சது யாரு? நம்ம லைலாவுடைய அப்பா தானே. அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா திரும்ப அவரை கூப்பிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல. அவரு தான் இந்த கேஸை நடத்த போறாரு. சோ எல்லாருமே அவர் சொல்றதை தான் கேட்கணும். இதனால அவரோட பிரதர் தாமஸ் அவரு கடுப்பாகிறாரு. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும், இப்ப நம்ம அண்ணன் சொல்றதை கேட்கறாங்களே அப்படின்னு அந்த கடுப்புல பாருக்கு போயிட்டு குடிக்கிறாரு. அங்க காணாம போன அந்த அலிஷா பொண்ணுடைய அப்பா நம்ம முகமது அவரு அந்த தாமஸ பாக்குறாரு. தாமஸும் குடிச்சிட்டு அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணும் பொழுது முகமதும் இங்க பாரு, நான் உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படல. ஏன்னா இந்த கேஸ்ல நீ இம்பார்ட்டன்டான ஆள் கிடையாது, உன்னுடைய அண்ணன் தான், லைலாவுடைய அப்பா தான், எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ல தாமஸ் கடுப்பாகி நீ போய் சொல்லு, ஆனா உன் பொண்டாட்டி என்கிட்ட தான் வந்து சொல்லுவா, ஏன்னா நானும் உன்னோட ஒய்ஃபும் தான் அஃபேர்ல இருந்தோம்னு சொல்ல முகமது கடுப்பாகி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு தாமஸ் கூட. உடனே அங்க இருந்த ஆளுங்கெல்லாம் வந்து பிரிச்சு விட்டுறாங்க. தாமஸ வந்துட்டு நம்ம லைலாவுடைய அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம லைலா வந்துட்டு அவங்களோட இல்யூஷன்ல தோணுன அந்த 12ன்னு நம்பர் போட்ட கேபினுக்கு போறாங்க. சோ அங்க இருக்கிற லேடி கிட்ட போயிட்டு 2001 அந்த டைம்ல நானும் என்னோட அம்மாவும் இங்க ஹாலிடேக்கு வந்திருக்கோம், ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் தேடி கண்டுபிடிச்சி ஆமா நீயும் அம்மாவும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பழைய ரெக்கார்டெல்லாம் காட்டுறாங்க. அதை லைலாவும் பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா இதே இடத்துல தாமஸ் இருக்காருல, அவரும் அந்த டைம்ல தங்கி இருந்திருக்காரு, அவரோட நேமும் அங்க இருக்கு. சோ லைலாவுக்கு ஒரு வேளை நம்மள கடத்தினது அந்த தாமஸா இருக்குமோ, நம்ம அப்பாவோட தம்பியா இருக்குமோ அப்படின்ற டவுட்ல வீட்டுக்கு வந்து பழைய போட்டோ, லைலாவுடைய அப்பா அவரோட தம்பி தானே தாமஸ், சோ அவங்க ஃபேமிலியோட எடுத்த பழைய போட்டோவை பாக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த லைலா நோட் பண்றாங்க. தாமஸோடைய அம்மாவோட ஹேரும் கடத்தப்பட்ட எல்லா குழந்தைகளுடைய ஹேரும் ஒரே மாதிரி டார்க்கா இருக்கு. சோ தாமஸ் தான் அந்த கடத்தல்காரன், அவங்க அம்மா மாதிரியே முடி இருக்கிற குழந்தைகளை பார்த்து கடத்துறான் அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடத்துலயே எபிசோடு 5 முடியுது. சோ லைலாவும் விடக்கூடாதுன்னு நேரா போதையில இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிற தாமஸை பார்த்து 2001ல நான் எங்க அம்மா கூட தங்கிக்கிட்டு இருக்கும்போது அதே ஹோட்டல்ல நீங்களும் ஸ்டே பண்ணிருக்கீங்க, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் இங்க பாரு நீ சொல்றது எனக்கு ஞாபகம் கூட இல்ல, மேபி அது கோ இன்சிடென்டா இருக்கலாம் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆனா தாமஸ் சொல்றது வந்துட்டு இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அதோட இந்த தாமஸ் கிட்ட தான் இறந்து போன லைலாவோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுடைய போன் இருக்கு. சோ அத நைஸா ஆட்டைய போட்டு கொண்டு வந்து முகமதுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. அதாவது அலிஷாவோட அப்பா இறந்து போன அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட். ஆனா அவருக்கு கால் ரீச் ஆகல. சோ அதனால வாய்ஸ் மெசேஜ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாமஸ் தான், தயவு செஞ்சு இந்த போலீஸ் எல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்றாங்க. இப்படி லைலா பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ லைலாவை பிடிக்கிறாங்க, ஊசியை இறக்குறாங்க. அவ்வளவுதான் லைலா மயங்கிடுறாங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அவங்க கண்ணாடி டோம்குள்ள இருக்காங்க. அங்கதான் அந்த அலிஷான்ற பொண்ணும் இருக்கா. சோ அந்த கடத்தல்காரன் 2 பேரையுமே இப்ப அந்த கிளாஸ் டோம்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. ஆனா நம்ம லைலா கிட்ட இறந்து போன அந்த பொண்ணுடைய போன் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியல. லைலாவும் உடனே அந்த போனை யூஸ் பண்ணி அவங்க அப்பாவுக்கு நடந்த விஷயத்த சொல்ல, ஆனா லைலாவுக்கே அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா கடத்தல்காரன் லைலாவையும் கடத்திட்டான் அப்படின்ற விஷயம் லைலாவுடைய அப்பாவுக்கு தெரிய வந்துருச்சு. எங்க பாவம் நம்ம லைலாவும் அந்த குட்டி பொண்ணு அலிஷாவும் அந்த கண்ணாடி கிளாஸ்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உன் வயசுல நானும் இதுல மாட்டிக்கிட்டு இருந்தேன், உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அலிஷாவை அவங்க சமாதானப்படுத்துறாங்க. அப்ப சடனா அந்த இடத்துக்குள்ள யாரோ வராங்க. உடனே நம்ம லைலாவும் தாமஸ் இது நீதானே எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா எங்களை விட்டுடு அப்படின்னு சொல்ல இப்பதான் அந்த கடத்தல்காரன் அவனுடைய முகத்தையே காட்டுறான். ஒரு பெரிய ட்விஸ்டும் நமக்கு தெரிய வருது. உண்மையிலேயே அந்த கடத்தல்காரன் யாருன்னா லைலாவுடைய அப்பா தான். அதை பார்த்து லைலா ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ நாள் நம்ம அப்பாவா நினைச்சுக்கிட்டு இருந்தது நம்மள கடத்தின ஒரு பர்சனை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ லைலாவோட அப்பாவும் வந்துட்டு அந்த கிளாஸ் டோமை திறந்து விட்டு அந்த குட்டி பொண்ணு அலிஷா கிட்ட நான் சொன்ன மாதிரியே உன்னை விட போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன் ஹேர் எல்லாம் கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உள்ள இருந்த லைலாவும் அவன் போய் சொல்றான், உன்னை வெளியே விடுற மாதிரி விட்டுட்டு திரும்பவும் உன்கிட்ட தான் வருவான், சொன்னா கேளு, இங்க இருந்து ஓடிப்போ அப்படின்னு அவங்க கத்துறாங்க. ஆனா அந்த சைக்கோ வந்துட்டு அந்த குட்டி பொண்ணோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி எல்லாம்
எல்லாம் பயம்புறுத்துறாரு. அலிஷாவும் பயந்து போறாங்க. சோ நம்ம லைலாவுடைய அப்பா தான் உண்மையிலேயே ஒரு சைக்கோ. அவருடைய அம்மாவோட ஹேர் இருக்கிற மாதிரியே குழந்தைகளை பார்த்தா அந்த குழந்தைகளை நோட் பண்ணி கடத்திடுவாரு. சோ அப்படிதான் நம்ம லைலாவையும் சின்ன வயசுல கடத்திருக்காரு. அதுக்கு முன்னாடியே நிறைய குழந்தைகளை அவரு கடத்திருக்காரு. அந்த குழந்தைங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. எங்க டிபார்ட்மெண்ட்ல தாமஸ போட்டு உரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா முகமதுக்கு நம்ம லைலா அனுப்பின அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு, தாமஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி. சோ அதனால தாமஸ எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஒரு மாதிரி ஆகுறாரு. லைலா ஏன் இப்படி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு எனக்கு புரியல, நான் லைலா கிட்டே கேட்கிறேன் அப்படின்னு இவர் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாரு தாமஸ். ஏன்னா லைலா காணாம போயிட்டா அப்படின்ற விஷயம் இவங்க யாருக்கும் தெரியல. ஏன்னா லைலா கால் பண்ணது அவங்க அப்பா கிட்ட தான். அவர் தான் ஒரு சைக்கோன்றதுனால அவர் அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லலையா. இது தெரியாம தாமஸ் நேரா ஆளு வீட்டுக்கே வருவாராம். அங்க அந்த சைக்கோ கிட்டயே ஆமா லைலா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவ வீட்டுல இருக்கா, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த சைக்கோவும் போய் சொல்றாரு. சரி நான் அவகிட்ட பேசணும், அவ எதுக்காக அந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனான்னு கேட்கணும். ஆனா தாமஸ் உள்ள வந்துட்டா லைலா இங்க இல்ல அப்படின்ற விஷயம் தாமஸுக்கு தெரிஞ்சிரும்ல. அதனால தாமஸ் எப்படியாவது அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவும் எங்க பாருடா லைலா ரொம்ப டென்ஷன்ல இருக்கா, சோ அதனால அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், உன் விசாரணையை அப்புறம் வச்சுக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஆனா தாமஸ் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி லைலா இன்வெஸ்டிகேஷன் பண்ண எல்லா போட்டோஸையும் பார்க்கும் பொழுது இவங்க சின்ன வயசு போட்டோ, அதுல அவங்க அம்மாவுடைய ஃபேஸ் மட்டும் கட் ஆகி இருக்கு. இத தாமஸ் நோட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்புறம் தான் தாமஸ்க்கே தோணுது, ஏன்னா லைலா தாமஸ் கிட்ட சொல்லிருப்பாங்க அந்த கடத்தல்காரன் வந்துட்டு பர்டிகுலரா இந்த ஹேர் கலர் இருக்கிற பொண்ணுங்களை தான் கடத்துறான் அப்படின்ட்டு. நம்ம அம்மாவோட போட்டோவை பிச்சிருக்காங்கன்னா நம்ம அம்மாவோட ஹேர் கலரும் அதானே, அப்படின்னா யாரு கடத்திருப்பா, ஒருவேளை நம்ம அண்ணனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி திரும்பவும் வீட்டுக்கு போறாரு. வீட்டுல ஒரு ரகசியமான பேஸ்மெண்ட் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. சோ உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி ஆளுங்களை வர சொல்லிட்டு இவர் உள்ள போகும் பொழுது லைலா அலிஷா ஒரு கிளாஸ் டோம்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதோட இவரோட அண்ணன் தான் அந்த சைக்கோ அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாரு. மத்த போலீஸ் ஆட்களும் வந்து அவ்வளவுதான் சைக்கோவை அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் ஓவர் ஆகுது. அலிஷா அவங்க அப்பா கிட்ட சேர்ந்துடுறா. நம்ம லைலாவுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு இவ்வளோ நாள் ஒரு சைக்கோ கூடவே இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா எது எப்படியோ இப்ப அந்த சைக்கோ மாட்டிக்கிட்டான். ஆனா இருந்தாலும் லைலா மனசு ஒரு கஷ்டத்திலேயே இருக்கு. சோ அதனால ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்கு போயிட்டு அந்த சைக்கோவை பார்த்து, இவ்வளவு நாள் நீங்க என்ன வளர்த்தீங்க அப்படின்றதுக்காகலாம் நான் உங்களை பார்க்க வரல, எனக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், எனக்கு முன்னாடி நீங்க நிறைய பொண்ணுங்களை கடத்திருக்கீங்க, அந்த பொண்ணுங்களாம் எங்க இருக்காங்க, அந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த விஷயத்த பத்தி பேசுற, நீயும் நானும் ஒன்னா ஃபிஷிங் பிடிப்போமே, அதை நினைச்சு பாரு, என்னோட ஹாப்பியான மொமெண்டே அதுதான் அப்படின்னு இவர் சொல்றாரு. சோ லைலாவுக்கும் ஒரு பெரிய உண்மை இப்பதான் தெரிய வருது. உடனே வேகமா இவங்க ஃபிஷிங் பிடிக்கிற அந்த ஏரிய போலீஸ் ஆளுங்களெல்லாம் செக் பண்ண சொல்றாங்க. பார்த்தா அந்த ஏரிக்கு அடியில தான் இந்த சைக்கோ இதுக்கு முன்னாடி கடத்தின குழந்தைகளுடைய டெட் பாடிலாம் இருக்கு. சோ இந்த டவுன்ல அந்த சுரங்கம் வந்துருச்சுன்னா இந்த ஏரி ஃபுல்லா ட்ரைன் ஆயிடும். ட்ரைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடியில இருக்கிற டெட் பாடிலாம் வெளியே தெரிஞ்சிடும். தெரிஞ்சா நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அங்க இருக்கிற டவுன் ஆளுங்க கிட்டலாம் இந்த சுரங்கம் ரொம்ப மோசமானது அப்படின்னு அந்த சுரங்கத்தையே வெறுக்க வச்சிருக்காரு அந்த சைக்கோ. சோ இப்படின்னு எல்லா விஷயத்தையும் லைலா புரிஞ்சுக்கிறாங்க. லைலாவுடைய ஹெல்ப்னால அந்த சைக்கோவும் மாட்டிக்கிட்டாரு. சைக்கோனால பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தைகளுடைய உடம்பையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இந்த ஒரு மன நிறைவோட லைலா அவங்க லைஃபை இதுக்கப்புறம் தொடர்ந்து வாழ போறாங்க. இந்த இடத்துலயே தி கிளாஸ் டோம்ன்ற இந்த சீரிஸ் முடியுது. சோ உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு மினி சீரிஸ்ல கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வேற லெவல் தானே. இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஞாபகமா எல்லாரும் லைக்க போடுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.